ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம். யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 1 கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 17. மாத்ருக் பிரபன்ன பசுபாச விமோக்ஷனாய முக்காய பூரி கருணாய நமோ அலயாய ஸ்வம்சேன சர்வதனுப்ருன் மனசி பிரதீத பிரத்யக் திருஷே பகவதே ப்ருஹதே நமஸ்தே. டிரான்ஸ்லேஷன். பரம முக்தி நிலையில் இருப்பவரான உம்மிடம் என்னை போன்ற ஒரு மிருகம் சரணாகதி அடைந்திருப்பதால் இந்த ஆபத்தான நிலையிலிருந்து நீர் என்னை நிச்சயமாக விடுவிப்பீர். முழுமுதற் கடவுளாகிய உமக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பகவான் கர்ப்போதகசாயி விஷ்ணுவாக ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் நுழைகிறார். அதன் பிறகு அவர் தம்மை க்ஷீரோதகசாயி விஷ்ணுவாக விரிவடையச் செய்து அனைத்து ஜீவராசிகளின் இதயங்களிலும் அணுக்களிலும் பரமாத்மாவாக நுழைகிறார். அண்டாந்தரஸ்த பரமானு ஜயாந்தரஸ்தம் என்று பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா கூறுகிறார். ஒவ்வொரு பிரபஞ்சமும் அணுக்களால் நிரப்பப்பட்டுள்ளது. பகவான் கிருஷ்ணர் பிரபஞ்சத்தில் மட்டுமல்லாமல் அணுக்களிலும் கூட இருக்கிறார். இவ்வாறாக பகவான் கிருஷ்ணர் தமது விஷ்ணு அம்சமான பரமாத்மாவாக ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் இருக்கிறார். ஆனால் விஷ்ணு தத்துவங்கள் அனைவரும் பகவான் கிருஷ்ணரிடமிருந்துதான் வருகின்றனர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 10ஆம் அத்தியாயம் 2வது ஸ்லோகத்தில் பின்வருமாறு இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அகமாதிர்ஹி தேவானாம். பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரனை போன்ற இந்த ஜட உலகின் தேவர்களுக்கு கிருஷ்ணரே ஆதி அல்லது ஆரம்பம் ஆவார். ஆகவே அவர் இங்கு பகவதே ப்ருஹதே என்று விவரிக்கப்படுகிறார். ஒவ்வொருவரும் செல்வங்களை பெற்றுள்ளனர். பகவானால் தான் ஒவ்வொருவருமே செல்வங்களை பெற்றுள்ளனர், ஓரளவு செல்வங்களை. ஆனால் பகவான் கிருஷ்ணர் பிருகான் பகவான் அல்லது எல்லையற்ற செல்வங்களை உடையவர் என்று போற்றப்படுகிறார். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா. பகவான் கிருஷ்ணரே ஆதி மூலமாவார். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். பகவான் கிருஷ்ணரே ஆதி மூலம். அகம் சர்வஸ்ய பிரபவ. பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் ஆகியோரும் பகவான் கிருஷ்ணரிடமிருந்துதான் வருகின்றனர் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். மத்தக பரதரம் நாண்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய. பகவான் கிருஷ்ணர் இதில் கூறுவது என்னை விட உயர்ந்தவர் யாருமில்லை என்று. ஆகவே பகவதே ப்ருஹதே என்பது ஸ்ரீ கிருஷ்ணருக்கு என்பதை குறிக்கிறது என்று விஸ்வநாத சக்கரவர்த்தி கூறுகிறார். இந்த ஜட உலகில் தேக அபிமானத்தின் காரணத்தால் ஒவ்வொருவரும் ஒரு மிருகமாகவே இருக்கிறார்கள். யஷ்யாத்ம புத்தி குணபேத்ரிதா துகே ஸ்வதி கலத்ராதிஷு பௌம யுஜ்யதி யத்தீர்த்த புத்தி சலிலேன கர்ஹிச்சித் ஜனேஷு அபிக்ஞேஷு ச ஏவ கோகர. 3 மூலப்பொருட்களாலான உடலை தான் என்று அடையாளப்படுத்துபவன், உடலின் உப உற்பத்தி பொருள்களை தனது உறவினர்களாக கருதுபவன், தான் பிறந்த பூமியை வழிபாட்டுக்குரியதாக கருதுபவன், அல்லது ஒரு புண்ணிய யாத்திரை ஸ்தலத்திற்கு சென்று அங்குள்ள ஆன்மீக அறிவு படைத்த சாதுக்களை சந்திப்பதற்கு பதிலாக நீராடிவிட்டு மட்டும் வருபவனை
ஒரு பசுவாக கருத வேண்டும் என்று ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 84வது அத்தியாயம் 13வது பதம் கூறுகிறது. இதுவே மேற்கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும். எனவே ஏறக்குறைய அனைவருமே ஒரு பசுவாக அல்லது ஒரு மிருகமாகவே இருக்கிறார்கள். அத்துடன் ஜட வாழ்வு என முதலையால் அனைவரும் தாக்கப்பட்டுள்ளனர். யானைகளின் அரசன் மட்டுமல்லாமல் நம்மில் ஒவ்வொருவரும் முதலையால் தாக்கப்பட்டு அதன் பலன்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 3 கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 17 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.